இது 5 முகம் உள்ள சங்கு விளக்கு. ஹேங்கிங் மேஜிக் லேம்ப். இது வழியா நம்ம ஆயில் ஊத்தினோம் அப்படின்னா இப்படி பண்ண வராது. இது வழியா திரி போட்டு ஏத்திக்கலாம். வீடுகள்ல, ஹால்ல இல்ல கார்டன்ல வைக்கும் போது ரொம்ப அழகா இருக்குங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேரு தனலட்சுமி. தாக்ஷா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் அப்படின்றது என்னோட ஷாப். இது ஈசிஆர் உத்தண்டியில இருக்கு. இப்போ இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி குடோஸ் ஹேண்டிகிராஃப்ட்ஸ்ன்ற பேர்ல ஓஎம்ஆர் ஈசிஆர் லிங்க் ரோட்ல பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது வந்துட்டு அங்கே ரோடு வைட் ஆகுறதுனால அது க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நான் உத்தண்டியில பண்ணியிருக்கேன். இந்த ஷாப் வந்து பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் அரௌண்ட் ஒரு 5 months ஆகுது. இங்க நம்ம என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்லாம் வச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டெரகோட்டாங்க. இது கம்ப்ளீட்டா ஹேண்ட்மேடு தான், மெஷின் மேடு கிடையாது. மோரோவர் நம்ம இது எல்லாமே பாத்தீங்கன்னா டைரக்டா எங்க இருந்து மேனுஃபேக்சரிங் ஆகுதோ அங்க இருந்து தான் நான் எடுத்துட்டு இருக்கேன். மிட்மேண்ட் வந்து எடுக்கிறது கிடையாது. அந்த ப்ராடக்ட் எல்லாமே நம்ம தமிழ்நாட்டுல இருந்து எடுக்கிறோமோ பாத்தீங்கன்னா இல்ல, மேக்சிமம் 99% எல்லாமே நார்த் இந்தியால இருந்து தான் எடுக்கிறோம். ஸோ எதுக்கு நார்த் இந்தியா போறோம்னா நமக்கு அங்கதான் வந்து கிஃப்ட் ஐட்டம்ஸ், இந்த லேண்ட்ஸ்கேப்ஸ் பண்றதுக்கு தகுந்த மாதிரியான பொருட்கள், அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரெடிஷனல் ஓரியன்டானது, இது மாதிரி நிறைய ஃப்ளவர் வேசஸ், இது மாதிரியான ஐட்டம்லாம் கிடைக்குது. நமக்கு இங்க சவுத் இந்தியால பாத்தீங்கன்னா ஹார்ஸ், எலிஃபென்ட், இந்த மாதிரியான குக்கிங் ஐட்டம் இந்த மாதிரி கிடைக்குது. ஸோ அதனால நமக்கு அங்கே நார்த் இந்தியா வந்து ரொம்ப நிறைய வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் கிடைக்கிறதுனால இந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்றவங்க எல்லாருமே அங்கிருந்து தான் எடுத்துட்டு இருக்காங்க. நீங்க ரொம்ப ஈஸியா வர முடியும். நமக்கு திருவான்மியூர்ல இருந்து இங்க ஸ்ட்ரெயிட் பஸ் இருக்கு, நீங்க கார் பார்க் பண்றதுக்கு இடம் இருக்கு, எல்லாமே ஆன் ரோட்ல இருக்கு நம்மளோட ஷாப்பு. ஸோ நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான வெரைட்டி, நீங்க வந்து பர்த்டே கிஃப்ட் கொடுக்கணுங்களா, இல்லாட்டி வந்துட்டு உங்களுக்கு கிரகப்பிரவேசத்துக்கு கொடுக்கணும், இல்லாட்டி வந்துட்டு வேற என்ன மாதிரியான ஒரு ஃபெஸ்டிவலுக்கு நீங்க கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னாலுமே கூட நம்ம கிட்ட இருக்குங்க. எல்லா வெரைட்டி ஆஃப் திங்ஸும் இருக்கு. நீங்க வந்து பாருங்க, வந்து வாங்கிட்டு என்ன எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பாத்தீங்கன்னா நம்மளோட கடையோட என்ட்ரன்ஸ்லயே வச்சிருக்கேன். இப்ப இது என்னோட கடையோட என்ட்ரன்ஸ் மட்டும் இல்ல, நான் எங்கெல்லாம் இருக்கணும் என்னோட வீடு எல்லா இடத்துலயுமே நான் ஹார்ஸ் பண்ணுவேன். எதுக்காக அப்படின்னா ஹார்ஸ்க்கு வந்து ஒரு தனி பவர் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ட்ரெடிஷனலானது. இது வந்து நார்த் இந்தியால இருந்து பண்ணதில்ல, நம்ம ஊர் கைவினை கலைஞர்களை வச்சு இது நான் பண்ணியிருக்கேன். இது நம்ம வீடு வாசல்ல வச்சாலும் சரி, நம்ம வீட்டுக்குள்ள வச்சாலும் சரி, எங்க வச்சாலுமே இது வந்து நமக்கு ஒரு தனி எனர்ஜி கொடுக்கும். இது நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தாலும் இது எப்படி ஓடுமோ, இதுக்கு எப்படி ஒரு எனர்ஜி இருக்குமோ, எப்படி விழுந்த உடனே எழுந்துக்குமோ அந்த மாதிரி நமக்கு ஒரு எனர்ஜி இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறதுனால இது நான் என்னோட ஷாப்பு, என்னோட வீடு எல்லா இடத்துலயுமே பண்ணியிருப்பேன். சிமெண்ட்ல கூட கிடைக்குது துளசி பாட்டு. சிமெண்ட்ல எதுக்கு நம்ம வைக்கக்கூடாது அப்படின்னா அது செடி வளர்றதுக்கான ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்காது. மீன்வைல் வந்து சிமெண்ட் காத்துல இருந்து ஈரத்தை உறிஞ்சாது, ஹீட்டை தான் எடுக்கும். டெரகோட்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு காத்துல இருந்து உங்களுக்கு ஈரப்பதத்தை எடுத்து செடி வளர்றதுக்கு நல்ல இதை கொடுக்கறதுனால எப்பவுமே ப்ரிஃபரபிளா இருக்கிறது டெரகோட்டா பாட்டு தான். அதுல நம்மளோட துளசி மாடை வந்து ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது. சின்ன சைஸ், பெரிய சைஸ், இதுக்கு அடுத்த சைஸ், நேச்சுரல் கலரு, மல்டி கலர், அது மாதிரி சொல்லிட்டு நிறைய வெரைட்டி நம்ம வச்சிருக்கோம். இதுவும் ஹேண்ட்மேட் தாங்க, கிளேல பண்ணதுதான். இதெல்லாம் நம்ம வந்து நார்த் இந்தியால இருந்து தான் எடுக்கிறோம். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இதுக்குள்ள நம்ம தண்ணி ஊத்தி உருளியா வச்சுக்கலாம், இல்ல யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணும்னா கொடுக்கலாம். இது பாத்தீங்கன்னா மரப்பாச்சி. கொலுல முக்கியமா மரப்பாச்சி தான் வைப்பாங்க. கொலுன்னு மாத்திரம் இல்ல, நம்மளோட சவுத் இண்டியன்ஸோட எல்லாரோட வீடுகள்லயுமே மரப்பாச்சி வச்சிருப்பாங்க. இது மரப்பாச்சி பண்றதுக்கான ஒரிஜினல் இந்த வுட்ல இருந்து தான் நம்ம பண்றோம். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அயன் மாதிரி வெயிட்டா இருக்கும். நம்ம கிட்ட எல்லா சைஸ்ல இருந்துமே இது கிடைக்குதுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அழகா களிமண்ணால செஞ்ச ஒரு விளக்குங்க. இந்த விளக்கு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. நம்ம அந்த காலத்துல யூஸ் பண்ற இந்த சிம்லி யூஸ் பண்ணி தான் இது போட்டிருக்காங்க. இப்ப இதுல வந்து திரி போட்டு நீங்க எண்ணெய் ஊத்தி பொருத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்படியே யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்க கிஃப்ட் கொடுக்கலாம். இது ஷோ பீஸாவும் யூஸ் பண்ணலாம். இதுல நிறைய வெரைட்டி இருக்குங்க. இந்த ஃபிளவர்ஸ், இந்த லீவ்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே டெரகோட்டால பண்ணதுதான். இதுல நிறைய மாடல் இருக்குங்க. பாத்தீங்கன்னா இது பஞ்சமுக விளக்கு. இது மேல நம்ம வத்தி வச்சுக்கலாம். அன்னத்துல இருக்கு. இந்த விளக்கு மாதிரி நமக்கு இதே மாதிரி எலிஃபென்ட்ல இருக்கு. கலசத்துக்குள்ள இருக்கிற மாதிரி லட்சுமி கணேஷோட விளக்கு இருக்கு. அப்புறம் ஆமையில இருக்கு வாஸ்து விளக்கு. இதெல்லாம் வந்து இப்ப கார்த்திகை தீபத்துக்காக நம்ம வந்து கோலம் போட்டுட்டு நடுவுல வச்சோம்னா ரொம்ப அழகா இருக்கும். பஞ்சமுக விளக்கு வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது. வாங்க வந்து வாங்கிக்கோங்க. இது பாருங்க, இது உருளி விளக்கு. உருளி விளக்குல இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆமையில இருக்கிறது. இங்க இது வந்துட்டு உள்ள வந்து தண்ணி ஊத்தி பூ போட்டு உருளியா யூஸ் பண்ணி இந்த விளக்கு ஏத்துவாங்க. இது வாஸ்து விளக்குங்க. இதுவும் ரொம்ப அழகா இருக்கும் ஏத்துனீங்கன்னா. இதெல்லாம் கணேஷ் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பிளே பண்றது மாதிரி இருக்கு. வந்து சிங்கிள் அகல் உள்ளதுங்க. இதுல நிறைய இருக்கு. கணேஷால வந்து ஹைபிஸ்கஸ் உள்ளது, பட்டர்ஃப்ளை உள்ளது, புத்தா உள்ளது, அப்புறமா லக்ஷ்மி, கணேஷ், அப்புறம் ட்ரீயோட உள்ளது. இது மாதிரி ஒரு மோர் தென் 15க்கு மேல உள்ள வெரைட்டி நம்ம கிட்ட இந்த விளக்கு இருக்கு. இதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். விளக்குல நிறைய வெரைட்டி இருக்குங்க. ஹேங்கிங் மேஜிக் லேம்ப். இது வழியா நம்ம ஆயில் ஊத்தினோம் அப்படின்னா இப்படி பண்ண வராது. இது வழியா திரி போட்டு ஏத்திக்கலாம். இதுவும் ஃபிஷ் வந்து வாஸ்து. இத கலசம் இருக்கு.
அப்புறமா எலிஃபென்ட் இருக்கு. கணேஷ் வந்து மாஸ்க் மாத்திரம் இருக்கு. இது நம்ம வீடு வந்து புது வீடுக்கு என்ன மாதிரியான வாலுக்கும் இது நம்ம யூஸ் பண்ணலாங்க. மேக்சிமம் நம்ம வீடுகள்ல வந்து லைட் கலர் வால் யூஸ் பண்ணாலும் சரி, டார்க் கலர் வால் யூஸ் பண்ணாலும் சரி, நம்ம இதை ஹேங் பண்ணோம்னா ரொம்ப அழகா இருக்கும். கணேஷ், புத்தா இது மாதிரி ஹேங்கிங் மட்டுமே நம்ம கிட்ட நிறைய வெரைட்டி இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கும். இது ராஜஸ்தானி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பிளே பண்றது மாதிரி இருக்கு. இதுவும் நம்ம வந்து வீட்டுல கிஃப்ட் பீஸா யூஸ் பண்றதுதான். யாருக்கும் கிஃப்ட் கொடுக்கணும்னாலும் கூட கொடுக்கலாம். பாருங்க, விளக்குல இது ஒரு வெரைட்டி. இதுவும் கைனாலே பண்ணதுதான். இது பாருங்க, ஃபிளார் வித் லீவ்ஸோட இருக்கு. இதெல்லாம் எலிஃபண்ட், ஹார்ஸ். நம்ம பெரிய சைஸ் நான் கடையில வச்சிருக்கேன் இல்லைங்களா, இதெல்லாம் சின்னது. இதெல்லாம் குழந்தைங்க விளையாடுறதுக்கு சின்ன சின்ன டாய்ஸ். பாஸ்து உருளி தான். இது உருளில நம்ம கிட்ட நிறைய இருக்கு. இது ஆமையில உள்ள உருளி, சின்ன சைஸ் இருக்கிறதுல இதுதான் ஸ்டார்டிங் சைஸ். நம்ம அங்க பார்த்தோம் இல்லைங்களா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறது மாதிரி ராஜஸ்தானி, இது வந்து ஸ்டார்டிங். இதுதான் ரொம்ப சின்ன சைஸ். இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்குங்க, கையினாலே பண்ணது. இது எல்லாமே எதுவுமே மெஷின்ல பண்ணது கிடையாது. நம்ம உருளி சின்னதா பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி இதுவும் ஒரு சின்ன வெரைட்டியான சின்ன வகையான உருளி தான். இது நம்ம வந்து வண்டியோட மாடு உள்ளது மாதிரி உள்ளது, ரொம்ப அழகா இருக்குங்க. இதுவும் வந்து வீட்டுல ஒர்க் பண்றதுக்கு டேபிள் வச்சிருந்தோம்னா அது மேலேயே வச்சுக்கலாம். இதெல்லாம் டிஃப்யூசருங்க. டிஃப்யூசர் யூஸ்வலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா மெட்டல்ல இருக்கும், செராமிக்ல இருக்கும், டெரகோட்டால இருக்கு. இதெல்லாம் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி, ஃபைன் குவாலிட்டி டிஃப்யூசர்ஸ். இது எல்லாமே உருளி தான். உருளில எவ்வளவு வெரைட்டி இருக்கு பாருங்க. இது எல்லாமே உருளி தான். வீட்டுக்கு முன்னாடி சின்னதா ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு தண்ணி ஊத்தி பூ போட்டோம்னா ரொம்ப அழகா இருக்குங்க. உருளி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அது ஒரு வெரைட்டி. இதெல்லாம் ஒரு வெரைட்டிங்க. இது எல்லாமே அக்ரிலிக் கலர் யூஸ் பண்ணியிருக்கிறோம் நம்ம. இது ரொம்ப குட்டி சைஸ்ல இருந்தே கிடைக்குது நமக்கு. இதுக்கான ஸ்டாண்டும் நம்ம கிட்ட கிடைக்குது. இதெல்லாம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இது பாருங்க, இதை விட பெரிய சைஸ். இதெல்லாம் கணேஷ் வந்து பிடிச்சிருக்க மாதிரி இருக்கு. இதெல்லாம் வீட்டுல வச்சு நம்ம தண்ணி ஊத்தி பூ போட்டு வச்சோம்னா ரொம்ப அழகா இருக்குங்க. இது வந்து பிளான்ட்ரு. இது பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இது மண்ணு போட்டு இதுல செடி வச்சுக்கலாங்க நம்ம. இது 5 முகம் உள்ள சங்கு விளக்கு. பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இந்த ஹார்ஸ் எல்லாம் கைனாலே செஞ்சதுதான். இது குபேர பானைங்க. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இதுலயும் நம்ம கிட்ட நிறைய வெரைட்டி இருக்கு. இதுல வந்துட்டு ஒவ்வொரு பாட்லயும் ஒரு தானியம் வந்துட்டு போட்டு வைப்பாங்க. போட்டு வச்சாக்கா நமக்கு எப்பவுமே வீடுகள்ல நம்ம செல்வம் செழிச்சிருக்கும் அப்படின்றது வந்துட்டு ஒரு நம்பிக்கை. இந்த கணேஷ் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இந்த கணேஷ் நானே இது பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இது நீங்க தூரத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஸ்டோன்ல பண்ணது மாதிரியே இருக்கும், ஆனா இது ஸ்டோன் கிடையாது, கிளேங்க. இது பாருங்க, இது மொசைக் ஆர்ட்னு சொல்லுவாங்க. இது கிளாஸ்னால செஞ்சது. கம்ப்ளீட்டா இது ஹேண்ட் ஒர்க் தாங்க. இதுக்குள்ள நம்ம லைட்டு போட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகா இருக்கும். நம்ம சவுத் இந்தியால ரொம்ப குறைவா தான் இது நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனா நார்த் இந்தியால பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பேலஸ்ல, கவர்மெண்ட் ஆஃபீஸ், அது மாதிரி இடங்கள் எல்லாம் இது பார்க்க முடியுங்க. ரொம்ப அழகா இருக்கும். இதுல எல்லா வெரைட்டி ஆஃப் லேம்ப்ஸும் நம்மகிட்ட இருக்கு. இதுல டிஃப்யூசர் இருக்கு, இதுல நைட் லேம்ப் இருக்கு, இதுல டீலைட் கேண்டில் பொறுத்துற மாதிரி இருக்கு, நிறைய இருக்குங்க நம்ம கிட்ட. புத்தா நம்ம பெரிய பெரிய சைஸ் தான் பார்த்துருப்போம். புத்தா சின்ன சைஸா நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம கிட்ட நிறைய மாடல் இருக்குங்க, நிறைய கலர் இருக்குங்க. இது எல்லாமே கலர் பண்ணதுதான். ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. இந்த புத்தாலாம் டக்குன்னு நம்ம யாருக்கும் ஒரு கிஃப்ட் கொடுக்கணும், ரொம்ப மினிமமா நிறைய குவான்டிட்டியில கொடுக்கணும், ஒரு 100 rupees அது மாதிரினா நம்ம இதெல்லாம் வாங்கிக்கலாங்க. கிருஷ்ணர் ஸ்டாச்சு முதல் கொண்டு இருக்கு. இதெல்லாமே கிஃப்ட் ஐட்டமா கொடுக்கறது தான். கணேஷ் பாருங்க தவிர மாதிரி. உங்களுக்கு யூஸ்வலா நம்ம எல்லாமே கிளேன் தானே சொன்னோம். இது பாருங்க ஆன்டிக் பிராஸ் பினிஷ்ல இருக்கு. இதுவும் நான் தான் பண்ணினேன். இது பார்த்த உடனே இது பிராஸ்ல பண்ணது மாதிரி இருக்கும், ஆன்டிக் பீஸ். ஆனா இது கிளே தாங்க. புத்தாலே இன்னொரு ஃபேஸ் பாருங்க. இதுவும் ஆன்டிக் பிராஸ் தான். இந்த புத்தா எதுல பண்ணதுன்னா மார்பிள் டஸ்ட் வித் ஃபைபர்ல பண்ணியிருக்காங்க. ஃபைபர்ல நம்ம யூஸ்வலா பண்ணோம் அப்படின்னா மேட் ஃபினிஷ் வரும். இதுல மார்பிள் டஸ்ட் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இது ஷைன் ஃபினிஷ் இருக்கு. இது மாதிரி நிறைய புத்தாஸ் இருக்கு நம்ம கிட்ட. இங்க ஷோ பீஸ் தான் நம்ம 2 தான் வச்சிருக்கோம். ஸோ நமக்கு ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ரெண்டுத்துலயுமே இங்க ப்ராடக்ட் கிடைக்குங்க. டான்சிங் டால் பாருங்க. இது வந்து நம்மளுடைய தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை. இது நீங்க நிறைய இடங்கள்ல பார்த்திருப்பீங்க. இதுலயும் இது வந்து ரொம்ப சின்ன சைஸுங்க. இதுக்கு அடுத்த சைஸ் இது. இதுல ராஜா, ராணி, வெல்கம் லேடி, அதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஸ்கர்ட் போட்ட லேடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட நிறைய மாடல் இருக்கு. இதுலயும் இது பாருங்க மீனாட்சி திருக்கல்யாணம். இதுவும் கிளே தான், ஆனா உங்களுக்கு ஸ்டோன்ல பண்ணது மாதிரியே இருக்கும் ஃபினிஷிங். இதுவும் பாருங்க, இதுவும் கிளே தான், ஆனா எவ்வளவு அழகா நேர்த்தியா பண்ணிருக்காங்க பாருங்க. கைனாலேயே பண்ணிருக்காங்க. இதெல்லாமே கலர் எல்லாம் கைனாலேயே பண்ணதுதான். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். எப்படி ஹார்ஸ் பிடிக்கும்னு சொன்னோம் அதே மாதிரி புத்தா ரொம்ப பிடிக்குங்க. எல்லா சைஸ்லயும் நம்ம கிட்ட புத்தா கிடைக்குதுங்க.
உங்களுக்கு சொன்ன இல்லைங்களா, வெறுமனே நம்ம ஃபைபர்ல பண்ணது அப்படின்னா மேட் ஃபினிஷ் இருக்கும்னு சொன்ன இல்லைங்களா, அது இதுதாங்க ஃபைபர்ல பண்ணது, மார்பிள் டஸ்ட் ஆட் பண்ணாம இதா இருக்கும்னு சொன்ன இல்லைங்களா. இங்க பாருங்க எவ்வளவு சின்ன சைஸ், இதெல்லாம் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகுங்க. பாருங்க லக்ஷ்மி பாருங்க எவ்வளவு குட்டி சைஸ்ல இருந்து இருக்கு, கணேஷ் எவ்வளவு குட்டி சைஸ் இருக்கு பாருங்க. இதெல்லாம் நம்ம உடனே ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கொடுக்கறதுக்கு நிறைய குவான்டிட்டி கொடுக்கணும்னா, மினிமமா ஒரு பட்ஜெட்ல கொடுக்கணும்னா இதெல்லாம் கொடுக்கலாங்க. இந்த ஃப்ளவர் வேஸ் எல்லாமே நேச்சுரல் கலரா வர்றது தாங்க, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இது எல்லாமே நம்ம கலர் பண்ணியிருக்கோம். இது நம்ம வீடுகளில் வைக்கும்போது ரொம்ப அழகா இருக்குங்க. இது பெரிய எவ்வளவு சைஸ் பாருங்க. இது என் பக்கத்துல பார்க்கும்போது தெரியும். ஆல்மோஸ்ட் அரௌண்ட் இது வந்துட்டு ஒரு 4 feet கிட்ட இருக்குங்க. இது அவ்வளோ அழகா இருக்குங்க இந்த ஃப்ளவர் வேஸ் எல்லாமே. ஸ்டாண்டு நான் சொன்னேன் இல்லைங்களா, எவ்வளவு சின்ன ஸ்டாண்ட், எவ்வளவு குட்டியா இருக்கு பாருங்க. இது எல்லாமே கையினால செஞ்சதுதாங்க, எவ்வளவு நேர்த்தியா செய்திருக்காங்க பாருங்க. அது நம்ம கலர் பண்ணி அதுக்கு மேலும் கொஞ்சம் கலர் கொடுத்ததுனால இன்னும் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. இது வந்து தயிர் பாட்டுங்க. யூஸ்வலா நம்ம வந்துட்டு கர்டு வீட்டுல உர ஊற்றி வைப்போம் இல்லைங்களா, அதுக்கு நம்ம யூஸ் பண்ற வெசல்ங்க இது. இது வச்சோம்னா, இதுல உர ஊற்றி வச்சோம்னா நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வைக்க வேண்டாம். நம்ம வெளியே பிளான்ட் எல்லாமே ரொம்ப அழகா இருக்குங்க. இதெல்லாம் நம்ம வீடுகள்ல ஹால்ல இல்ல கார்டன்ல வைக்கும் போது ரொம்ப அழகா இருக்குங்க. சூரியன் பாருங்க, இந்த சூரியன் வந்துட்டு நமக்கு வாஸ்துங்க. நம்ம வீட்டுல சூரியன் வீட்டுக்கு உள்ள என்டர் ஆகும் போதே மாட்டோம் அப்படின்னா நம்ம கிட்ட நெகட்டிவான வைபோட யாரு வந்தாலுமே அது உள்ள என்டர் ஆக மாட்டாங்க. அது மாதிரி அதை கிரியேட் பண்ணி நமக்கு அதை எரிச்சு நமக்கு பாசிட்டிவ் வைபா கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி 3 அடுக்கு 5 அடுக்கு 7 அடுக்கு அந்த மாதிரி இருக்கு விளக்கு. அது கூட நம்ம வந்து வீட்டோட நடுப்பகுதியில வச்சு ஏத்தினாலோ இல்ல பூஜை ரூம்ல வச்சு ஏத்தினாலோ ரொம்ப அழகா இருக்குங்க. இது என்கிட்ட நிறைய இருந்தது, இப்ப இது ஒண்ணுதான் இருக்கு. இனிமே மெட்டீரியல் வந்தா மட்டும்தான். இதுக்குள்ள வந்து வெண்தாமரை வச்சு இது உருளியா யூஸ் பண்ணுவாங்க. இதுல 2 கலர் இருக்குங்க, மல்டி கலரும் இருக்கு, ஒயிட் கலரும் இருக்கு. ஒயிட் கலர் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம். அதுக்கான ஒயிட் கலர் ஸ்டாண்டோட நம்ம கிட்ட இருக்கு. குபேரப்பான விளக்குங்க. இது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இதுல வந்து நம்ம தானியங்கள்ல நிரப்பிக்கலாம், இங்க வந்து விளக்கு ஏத்திக்கலாங்க. ரொம்ப சுபிக்ஷமா இருக்கும் வீட்டுக்கு. நீங்க நிச்சயமா கடைக்கு வாங்க, இங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நான் நம்புறேன். நேர்ல வந்து வாங்கி நீங்க எல்லாருமே ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்க நான் நம்புறேன்.